வணக்கம் உறவுகளே. காணொலியை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, ரொம்ப நன்றி. நீதிபதியோட ஆர்டரை அமல்படுத்தாத கமிஷனரும் கலெக்டரும் என்னுடைய செருப்புக்கு சமம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு நம்ம உலக பெரும் தலைவரான ஹெச் ராஜா அவர்கள். ராஜா சர்மா அவர், ராஜா ஹெச் ராஜா சர்மா அவர் ஆக சிறந்த தலைவர். உலகத்திலேயே ரொம்ப பெரிய தலைவராக இருக்கிறதுக்கு அனைத்து தகுதியிலும் அவர்கிட்ட உண்டு. ஆனால் அவர் நம்ம பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி பேசுவார் அப்படின்னா, வெள்ளவாதமாகவே பேசிகிட்டே இருப்பார். ஆனால் நம்மளுங்க கரெக்டாக எல்லாம் போய் நம்மளுங்க எல்லாருமே சொல்கிறோம் உடனே அவர் மனநிலை சரியில்லாதவர், அவருக்கு புத்தி பேதலிச்சு போச்சு. அப்புறம் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்குது அவரை கைது செஞ்சு அவருக்கு மனநல வைத்தியம் கொடுக்கணும். மனநல வைத்தியம்லாம் இல்லை, ஒரே ஒரு 10 நிமிஷம் ஸ்டேஷனில் செல்லில் ஒரு 10 நிமிஷம் உட்கார வச்சு ஒரே ஒரு போலீஸ்காரை மட்டும் உள்ளார விட்டு ஒரு 2 காட்டு கட்டினா போதும், வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பேசவே மாட்டார் வந்தாலும். அதாவது 2 காட்டு காட்டணும். அதாவது இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்க குரூப்பு பூராவும் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போக மாட்டாங்க, ஜெயிலுக்கு போக மாட்டாங்க, போனால் கௌரவ பிரச்சனை ஆயிரும், அவங்களுக்கு பெரிய கொலை, அது பெரிய எல்லா கிரமும் பண்ணுவாங்க. ஆனால் ஜெயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. ஜெயிலுக்குள்ளே ஒத்தனை இருக்க மாட்டாங்க. பாருங்கள், யாரையாவது பிடிச்சி அவன் காலையாவது விழுந்து செய்யாத வேலை ஏதாவது ஒன்று செஞ்சு இவங்க தப்பிச்சு விடியாந்துருவாங்க. இதே இவங்களுக்கு வேலை. அங்கே போனால் ஐயா சாமி நான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு காலை விழுந்துருவாங்க. இங்கே வந்தால் வீராவேசமாக பேசுவாங்க. அப்போது இவங்களை என்ன பண்ணோம்னா, இவங்களை ஜெயிலுக்குள்ளே போடக்கூடாது. அதெல்லாம் இவங்களுக்கு சரியான தண்டனை இல்லை. ஐயா ஏதாவது கையில் பிடிச்சி காலையில் பிடிச்சி வந்துடுவாங்க. சும்மா செல்லில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார விட்டு சும்மா ஒரே ஒரு ஏட்டையாவை விட்டு 2 காட்ட சொன்னால் வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் பேச மாட்டான். இவெல்லாம் பூமியில் நடமாடுறதுக்கே அருகதை இல்லாத ஒரு ஜந்து, மனிதன் அல்ல. அதாவது எப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அவன் இந்த ஊரில் பிறக்கலை, அவனுக்கும் இந்த ஊருக்கும் சம்மந்தம் இல்லை, நமக்குக்கும் சொந்தக்காரனும் இல்லை, பந்தக்காரனும் இல்லை, அவன் பக்கத்து மாநிலத்துக்கான தெலுங்கனும் இல்லை, மலையாளியும் இல்லை கர்நாடகாரனும் இல்லை ஒரிசாக்காரனும் இல்லை. எங்கேயோ பீகாரில் பிறந்து பீகாரில் வளர்ந்து இங்கே இருக்கிறவன் பாவத்தை வாங்கிறதுக்கு, இங்கே இருக்கிறவன் உயிரை எடுக்கிறதுக்குன்னு அங்கேருந்து இங்கே வந்திருக்கான் அந்த ஆள். அவர் எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்டேஷனில் வேறு வாங்கன்னு கூப்பிட்றாருங்க, காரில் ஏறுங்க, உங்கள் காரில் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. ஆரம்பத்தில் அப்படியே எகிரி ஓய் ஆச்சா ஊச்சான்னு குதிச்சால் அப்புறம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். அப்புறம் கூலாக பேச ஆரம்பிச்சிட்டார். இது தேவையில்லாத வேலை தானே. ஹைகோர்ட்டாவது மயிராதுன்னு சொல்லிட்டு சொன்னால் உடனே என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா, உடனே ஹைகோர்ட்லேருந்தே என்ன சொல்கிறாங்க நீதிபதிகள், அவரை கைது செஞ்சு அவருக்கு மனநல வைத்தியம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க மனநல வைத்தியம் பண்ணணும்னா, நீங்களாக போய் அவனை பைத்தியம்னு சொல்லி மென்டல்னு சொல்லி அவன் இன்னும் மேற்கொண்டு பேசுவாங்கன்னா, அப்போ அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தால் அவன் பைத்தியமாக இருக்கணும், அவன் பேசிகிட்டே இருப்பான், அவன் பைத்தியம்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? இது எந்த விதத்தில் நியாயம்? சும்மா ஒரே ஒரு அறை விட்டான்னு வச்சுக்கோங்க, கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் ஒரு அறை விட்டார்னா ஒரு பல்லு விழுந்துடும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பேசவே மாட்டார். இருந்தாலும் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? என்ன நல்லது பேசிட போகிறார்? அவன் பேசி என்ன பிரயோஜனம்? என்ன நல்லது பேசிட போகிறாரு? ஒரே ஒரு சின்ன விஷயம், ஏதாவது ஒரு நல்ல விஷயமா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள். வாயிலேருந்து வரது பூரா என்ன வரும்? ஆன்டி இண்டியன், இல்லை அப்படின்னா இது கேடுகட்ட தமிழ்நாடு, இல்லைன்னா திமுக கழிவு ஊற்றுறது, இல்லைன்னா ஸ்டாலின் மோஸ்ட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறது. ஏதாவது நல்ல விஷயம் ஒன்று பண்ணியிருக்கானா? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்க நாட்டில், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் இந்துக்களுக்கு மோசடிமாங்க, இந்துக்கள் தப்பி யாரா இந்து அப்படின்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க. யாரா இந்து அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். ஆனால் பார்த்திங்கன்னா இந்துக்களின் மனதை புண்படுத்திடுவார். ஐ கண்டம்ட்டு என்னென்னவோ படிச்சிருக்கான், ஏதோ ஆடிட்டுருக்கு படிச்சிருக்காங்கிறாங்க. வைக்கலுக்கு என்ன இலவா படிக்கட்டும், எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் பேச்சில் ஒரு நாகரிகம் வேணாம், ஒரு இது வேணாம். அயோத்தியா மாற்றுவேன்னு சொன்னான் அவனுக்கு. இப்போ அப்போ தூக்கி ஒரு 3 மாதம் உள்ளே வச்சுருந்தா வேலை முடிஞ்சு போயிடும். அது ஏன் எந்த கவர்மெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் ஸ்டாலின் கூட பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இல்லை எனக்கு புரியல. இல்லை அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருப்பான், நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னா கோர்ட்டும் அப்படி தான் சொல்லுது, மற்ற நம்ம ஆளுங்க பூரா அப்படி தான் சொல்கிறாங்க.
எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? எதுக்கு அப்படி சொல்கிறீங்க? அவன் என்ன பைத்தியம்? உண்மையிலே பைத்தியமா? உங்களுக்கு தெரியுமா அவன் பைத்தியம்னு தெரியுமா உங்களுக்கு? அவனை பைத்தியம்னு சொல்கிறவங்க இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பைத்தியம் தெரியுமா? அவனுக்கு வேணும்னே பேசுகிறாங்க. கலவரத்தை உண்டு பண்ணணும்னு வேணும்னே பேசுகிறான். அவனை நீங்கள் எப்படி பைத்தியம்னு முத்திர குத்துறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவனை எப்படி நீங்கள் பைத்தியம்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்போ அவனை தப்பிக்க வைக்க பார்க்குறீங்களா? இப்போ பைத்தியம் ஒரு கொலை செஞ்சால் அது கொலையை குற்றம் ஆகாது அப்படின்னு சொல்லிட முடியுமா? நீங்களா ஒரு பேர் அவனுக்கு பைத்தியம்னு சொல்கிறீங்க, அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு பார்க்குறீங்க. எல்லாருமே அப்படி தான் பண்ணுறீங்க. இன்னும் முதல்வர் ஸ்டாலின் மட்டும்தான் சொல்லலை, வேறு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவன் ஒரு மென்டலுங்க அவன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. அவன் அரை பைத்தியங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லிட்டாங்க. சிஎம் மட்டும்தான் சொல்லலை. எதுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். அவனை ஏன் தப்பிக்க வைக்க பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். சும்மா ஒரு நாளைக்கு தூக்கி உள்ளே வச்சு 2 காட்டு கலெக்டர் அப்போ தான் உங்களுக்கு அவன் பேசுகிறது எல்லாமே அரெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாம் விதமாக பேசுவான். இப்போ கமிஷனரையும் ஆட்சியரையும் காலுக்கு செருப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது உண்மையிலேயே அது யார் சொன்னது அப்படின்னாக்கா அவங்க கமிஷனரோ இல்லை கலெக்டரோ அவங்க அமல்படுத்தலை. இந்த சட்டத்தை அமல்படுத்த சொல்லி கவர்மெண்ட் ஆர்டரு. அப்போ இந்த கவர்மெண்ட்டோட தலைவர் யார்? ஸ்டாலின். அப்போ ஸ்டாலினை சொன்ன மாதிரி தான் அர்த்தம். அவன் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சொன்ன மாதிரி தான் அர்த்தம். அப்போ அவனை தூக்கி என்ன பண்ணீங்க? ஒரு 3 நாளைக்கு உள்ளே வச்சு விடுங்க. இப்போ இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி தானே பேசியிருக்கான் அவன். நேற்று பேசினான் வச்சு நேற்று பேசினான். 2 நாள் விசாரணைனாக்கா சனி லீவு வந்துன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே உட்காந்து ஒரு 4 நாள் உள்ளே உட்காந்து வருவான்ல அவன். ஜாமீனில் 5ஆவது நாள் வருவான்ல. இந்த அறநிலையத்துறை கேவலமாக பேசுகிறது, எல்லாத்தையுமே கேவலமாக பேசுகிறது. கலவரத்தை தூண்டுறதுக்குள்ள அனைத்து வேலைகளும் செய்யக்கூடியது. இந்த இப்போ வச்சார்லாம் பாப்பு ஸ்டாலின் 140 தடை உத்தரவு போட்டு உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. இவங்கெல்லாம் வெளியே விடக்கூடாது. இவங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது. அந்த மக்கள் சொல்லுங்கள். அந்த மக்களை பாருங்கள். நல்லா அந்த மக்கள் பாருங்கள். கடையை மூட சொல்லி போய் கேட்குறாங்க. காணொலியில் பார்க்குறோம். நம்ம கடையை மூட சொல்லி கேட்குறாங்க. கடை மூட முடியாது அப்படின்னு கடையை வச்சு நடத்துகிறாங்க. இவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைங்க. இவங்களுக்கு 10 பேர் அந்த 20 பேர் கூட நிற்கிற 50 பேர் 100 பேர் நின்னாங்கனாக்கா கலவரம் பண்ணுறதுக்கு வெளியூர்லேருந்து இப்போ எப்படி இப்போ பீகாரில் ஓட்டு போட்டாங்க, ஹரியானாலேருந்து ஆட்களை ஏற்றிட்டு வந்து ஒரு ட்ரெயின் நிறைய ஆட்களை ஏற்றிட்டு வந்து கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்களா. அந்த மாதிரி இவங்க இப்போ நீங்கள் கூட்டம் இப்போ ஏற்கனவே ஒரு சம்பவத்துக்கு அப்படி தானே திருப்பரங்குன்றத்தில் இவ்வளோ இதுதானே கூடிச்சு கூட்டம். அந்த கூட்டம் பூரா இவங்க காசு கொடுத்து கூட்டம் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வெளி மாநில ஆட்கள். அவங்க உள்ள நம்ம மாநிலத்துலேருந்து கூட்டம் வந்தீங்களா வெளி மாநிலத்துலேருந்து கூட்டம் வந்தீங்கன்னா தெரியல. ஆனால் எல்லோரும் வெளி மாநில ஆட்கள். இங்கேயும் அப்படி தான், இதுக்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. இது கலவரம் கும்பலுக்கு வந்தாலும் பாதி பேர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாங்க மதுரைக்காரங்க. இவங்கெல்லாம் இந்த முகத்தை இது முன்னாடி பார்த்ததே இல்லைங்க அப்படிங்கிறாங்க அந்த சைடு இருக்கிறவங்கலாம். அப்படி கலவரம் பண்ணணும்னு திட்டமிட்டு வரவங்கள என்ன பண்ண முடியும்? நீங்கள் பார்க்குற மக்கள் சொல்லுங்கள். அரசாங்கத்தை விடுங்க. அரசாங்கம் பயப்படுது. ரூலிங் பார்ட்டி அவன் தான் சொல்கிறான், நான் ரூலிங் பார்ட்டி, என்னையவே இப்படி சாதாரணமாக டீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறான். அரசாங்கம் பண்ணலை. மக்களாகி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பயல்களை பூரா நம்ம மக்கள் இறங்கி அடித்து விரட்டணுங்க. இந்த கலவரம் தூண்டணும்னு நினைக்கிறவன், நல்லா இருக்கிற குடும்பத்தை கலைக்கணும்னு நினைக்கிறவன், நல்லா இருக்கிற நாட்டை சீர்குலைக்கணும்னு நினைக்கிறவன், சட்டம் ஒழுங்கு கெடுக்கணும்னு நினைக்கிறவன், இவங்கள பூரா என்ன பண்ணோம்? நம்ம ஜட்ஜாக இருந்தாலும் போய் முற்றுகையிட்டு இவங்களை பூரா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க வெளியே ஓடி போயிடும் அப்படின்றணும். இதை மக்கள் என்றைக்கு செய்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு விமோச்சனம். இல்லை அப்படின்னா நம்மளை கெடுத்து கவுத்து குட்டி கொஞ்சோடனே இவங்க சொல்கிறத என்ன கொஞ்ச நேரம் கேட்டு நம்புகிற மாதிரியே பேசுவாங்க. பேசுகிறது அவ்வளவு பொய்யா இருக்கும். அவங்க 1800 சீரியல்லேருந்து அவங்க கோயிலில் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்போயும் ஏற்றுற இடத்துல படைச்சிக்கிட்டு தீபத்தை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. இவன் புதுசாக கொண்டு போய் எங்கே போய் ஆர்டர் கொடுக்குறான் பாருங்கள். இதில் போய் ஆர்டர் கொடுக்குறான், மைல்கல்ல போய் ஆர்டர் கொடுக்குறான். இந்த விவேக் படம் பார்த்துருப்பான் போல் இருக்கு. அடா எங்கடா குலசாமி, இதாண்டா என் குலசாமி. அடா பாவி, இது மைல்கல்றா, எடுத்துகிட்டு பாடுறா, உள்ளே எழுதிருக்குடா அப்படி மதுரை அப்படின்னு வெளியே இருக்கான். அந்த காமெடியை பார்த்துட்டு திருப்பி சொல்லியிருப்பான் போல் இருக்கு. துணியை கட்டிட்டா ஒன்றும் தெரியாது, அது சாமி மாதிரியே தான் இருக்கும், அவன் அதுக்கே துணியை கட்டிட்டு சாமின்னு சொல்லிடுவான் அப்படின்னு முடிவு பண்ணி ஆர்டர் கொடுத்துருப்பான் போல் இருக்கு. இப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணணும்.
எப்படியாவது இந்துக்களுடைய ஓட்டுகளை வாங்கணும். தமிழ்நாட்டில் இந்துக்கள் உனக்கு ஓட்டு போட மாட்டாங்கடா. இளவு ஏன்டா தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு போட மாட்டாங்கடா. போடுறவன் உன் கூட இருக்கிறவன் அல்லங்க பொழப்பு நடத்துறதுக்கு உங்கள் கூட தெரியுறாங்க பார்த்தீங்களா, பிஜேபிக்காரங்கன்னு சொல்லிட்டு வயிற்று பொழப்பு நடத்துறதுக்கு எந்த விதமான கொள்கையும் இருக்காது, எந்த விதமான கோட்பாடும் இருக்காது, எந்த விதமான லட்சியமும் இருக்காது, எந்த விதமான குறிக்கோளும் இருக்காது. அவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தற்குறிகள். அவங்க தான் இவங்களோட இருப்பாங்க. அவங்க எதுக்கு இருக்காங்க அப்படின்னா, வாங்குகிற காசுக்கு வஞ்சனை இல்லாமல் வேலை செய்யணுமேங்கிறதுக்காக வேலை செய்வாங்க, கூட வருவாங்க, கோஷம் போடுவாங்க, அவ்வளோதான் செய்வாங்க. மற்றபடி ஓட்டே அவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. கூட இருக்கிறவங்களே ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க நம்மளை ஏமாற்ற வந்திருக்காங்க. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, நகரம் விட்டு நகரம் நம்மளை தாண்டி இங்கேருந்து ஆப்கானிஸ்தான் அங்கிட்டு வந்திருக்காங்க. கைபர் கோணை வழியில் வந்தவங்க இவங்க நம்மளை ஏமாற்ற போக்குறாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க, சுரண்டுவாங்க, சுருட்டி தின்னுபிட்டு நம்மளை கடாசிட்டு போயிடுவாங்க அப்படின்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். அவங்க கூட சுற்றிக்கிட்டு இருக்கிற சங்கி பயல்கள்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே தெரியும். உங்களுடைய வரலாறு தெரியும், ஒரு வல்லளவு என்னன்னு தெரியும். அதனால் எவனும் ஓட்டெல்லாம் போட மாட்டான். காசை வாங்கிக்குவான், கூட இருப்பான், உங்கள் கூடயே இருப்பான், உங்கள் கூடயே சுற்றுவான், வாங்கிக்குவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்கு காசு வேணும், அதெல்லாம் நீங்களும் கொடுப்பீங்க, அவங்களும் வாங்கிக்குவாங்க. காசு வருமானம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். அது அவங்களுக்கே தெரியும். இது நம்ம நாட்டை, நம்மளுடைய இயற்கை வளத்தை சுரண்டுவதற்கு, சூறையாடுவதற்கு தான் இவங்க பார்க்குறாங்க. இவங்களோட கடைசி பிளான் என்ன? தமிழ்நாட்டில் இயற்கை வளம் நிறையா இருக்குது. ஜெயங்கண்டம் பூரா நிலக்கரின்னு சொல்கிறாங்க. டெல்டாவில் ஏகப்பட்ட பெட்ரோல் இருக்குது. இதை எல்லாம் இப்போ இது பூரா இப்போ ஸ்டாலின் இல்லாட்டி இது எல்லாமே இப்போ எல்லாம் ரெடி செட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டாலின் இல்லைன்னா எல்லாத்தையும் நேரம் முடிச்சு விட்ருப்பாங்க. இந்த 4.5 வருஷத்தில் ஒரு வேளை ஸ்டாலின் ஜெயிக்காமல் எடப்பாடி ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா அவனை எடப்பாடி கைக்குள்ளே போட்டுக்கிட்டு மொத்தம் இன்றைக்கி வேலை முடிஞ்சு போயிருக்கான் இல்லையா. அதாவது கவர்மெண்ட்டில் எவனுமே வேலை செய்ய முடியாது, தமிழ்நாட்கள் எவனுமே வேலை செய்ய முடியாது. எல்லாம் பாப்பார் பயிலுக்கு தான் வேலை செய்வாங்க. எவனுமே தமிழ்நாட்டில் வேலை செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் தமிழை வேலை செய்ய முடியாது. எல்லாம் பாப்பார் பயிலுக்கு தான் வேலை செய்வாங்க. இவங்க எந்த வேலை தெரியுமா போவாங்க? மொத்தம் இருக்கிற 4 கிரேடில் இந்த கடைசி கிரேடில் இருக்க பாருங்கள், பியூன் வேலை, இந்த எடுபடி வேலை, இந்த அல்லக்கை வேலை, இது செய்கிறதுக்கு தான் இவங்க போவாங்க, நம்மளை வச்சுக்குவாங்க. மற்றபடி அந்த 3 கிரேடு இருக்குது பாருங்களேன், அந்த 3 கிரேடு பூரா இவங்க தான் இருப்பாங்க. இப்போ எடப்பாடி வந்திருந்தால் இந்நேரம் நடந்துருக்கும். அதையெல்லாம் நடக்காமல் ஏதோ தெய்வாதீனமாக ஸ்டாலின் ஜெயிச்சு இன்றைக்கி சரியான வேலை செஞ்சுருக்காரு. சமூக விரோதிகளினுடைய இவர்கள் சமூக விரோதிகள், இவர்கள் நாட்டிற்கு தீய சக்தி. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் இருக்குது பார்த்தீங்களா, இது நாட்டிற்கு தீய சக்தி. இது நாட்டுக்கு எந்த நல்லதுமே பண்ணதில்லை. ஒரே ஒரு நல்லது பண்ணியிருந்தால் போதும், இவங்களை தூக்கி வச்சு கொண்டாடலாம். எந்த நல்லதுமே பண்ணதில்லை. மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மண்ணுக்கு மட்டும் இல்லை, இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு ஒரே ஒரு புண்ணிய மனிதன் மட்டும் சொல்ல சொல்லுங்கள், ஒரு நல்ல கரை மனிதன் சொல்ல சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண மாட்டான், பண்ண முடியாது. அவனுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது பூரா கலவரம் பண்ணுறது, அடுத்தவனை ஒழிக்கிறது, சேர்ந்து இருக்கிறவங்களை பிரிக்கிறது, பிரிஞ்சிருக்கிறவங்கள சாவடிக்கிறது, எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு இவங்க ராஜா மாதிரி மேலே இருந்து ஆட்சி செய்யணும். அவ்வளவுதான். அதுக்காக தான் பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இப்போ இந்த கலவரமெல்லாம் எதுக்குங்கிறீங்க? ஒரு 2-3 சீட்டு எம்எல்ஏ சீட்டு சேர்ந்து ஜெயிச்சிட்டா அது அவ்வளோதான். அவங்க வேலை, அவங்களோட அஜெண்டா முடிஞ்சு போச்சு. அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரம் வந்ததுக்கப்புறம் சுரண்டணும், இருக்கிற வளங்களை அள்ளி அடித்து செலவு பண்ணணும். அவ்வளோதான். கேட்டால் ஸ்டாலினை ஊழலுமாங்க, ஸ்டாலின் ஊழல் ஆட்சிம்பாங்க. எதிராக ஊழல் ஆட்சி, வாடா பேசிக்கலாம், ஏதாவது ஒரு ஆதாரத்தை எடுத்து கொடுங்கடா. ஆனால் ஒரு பயிலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆதாரம் இருக்கிறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு இவன் ஒரு 4 நாள் உள்ளே வைங்க. அப்போ தான் நாடு நல்லா இருக்கும், நாட்டுக்கு நல்லது, இந்த மண்ணுக்கு நல்லது, இந்த மக்களுக்கு நல்லது. இந்த தமிழ் மண்ணில் வர ஜீவராசிகள் எல்லாத்துக்கும் நல்லது. இவனெல்லாம் தூக்கி உள்ளே போடுங்க. நன்றி, வணக்கம்.